சொல்லுங்க சார். ஹலோ தென்றல். ஏமா இப்போ உன் காலுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க சார். சரி சரி, இதை பாரு, நீ இந்த ப்ரோக்ராம் பண்ணணும், அது இது இந்த டென்ஷன்லாம் மனசுல எதையும் வச்சுக்காத, என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றேன்னா ஒரு வாரம் 10 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்புறமா ஆஃபீஸ்க்கு வா. என்ன அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல சார். நான் எப்பவும் போல வந்துடுறேன் சார். ஐயோ இல்ல தென்றல், அப்படிலாம் அசால்ட் எடுத்துக்கூடாது. நாளைக்கு ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா. அதுவும் இல்லாம நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? யார் சார்? என்னம்மா இப்படி கேக்குற? ஆண்டாளாமா, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அவங்களே ஃபோன் பண்ணி இதை பார்ப்பா, தென்றலுக்கு கால் அடிபட்டிருக்கு, அவ வேலைக்கு வரமாட்டா, அவளுக்கு கொஞ்ச நாள் லீவ் தான் கேட்டாங்க. எப்படி என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? சார், எனக்கு லீவ் வேணும்னா நான் தான் கேட்கணும். நீ கேட்டானே அவங்க கேட்டானே, அதான் அவங்க கேட்டாங்களே. நானும் லீவ் கொடுத்துறேன், நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. என்ன சார், எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இல்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணி பெட்ல படுத்துட்டு இருக்கேன்? நான் நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் நாளைக்கு டியூட்டிக்கு வரேன். எனக்கு லீவ் எதுவும் தேவையில்லை சார். இல்ல நான் வந்து தென்றல் தென்றல், ஹலோ ஹலோ ஹலோ. சின்ன விஷயத்தை எவ்வளவு பெருசாக்கிட்டாங்க. அந்தம்மா என்னடா லீவ் கொடுங்குது, இவ வேணாங்கறா. தென்றல், என்ன தென்றல், எப்படி இருக்க? என்னடி இப்பதான் பாத்துட்டு வரோம், எப்பவோ பார்த்த மாதிரி எப்படி இருக்கேன்னு கேக்குற? கெட் வெல் சூன் தென்றல். தேங்க் யூ தென்றல். இந்த தேங்க்ஸ் நீ சித்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பொக்கையை கொடுத்து விட்டு தான் வந்தான். ஒரு நிமிஷம், இந்த லெட்டரை கொடுத்து விட்டதும் அவன் தான். படிச்சு பாரு. ஹாய் தென்றல். நான் வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாயை கொடுத்து பம்புல மாட்டிப்பேன். கால் வலியோட இருக்கிற உங்களுக்கு நான் வந்து தலைவலியை கொடுக்க வேணாம்னு தான் இந்த பொக்கேவை மேக்னா கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஸோ கெட் வெல் சூன். இப்படிக்கு சித்து. மெதுவா நடங்க, பார்த்து. என்னங்கம்மா? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ திரும்ப அங்கே எடுத்துட்டு போங்க. எனக்கு இது இங்க இருந்தாதான் கஷ்டம். முதல்ல எடுத்துட்டு போங்க. அது இல்லம்மா, எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன்ல. அம்மா இருங்கம்மா, பெரியம்மா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அத்தை, இந்த காஃபியாவது குடிங்க அத்தை. இந்தாங்க. அம்மா, எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ஜூஸாவது சாப்பிடுங்களே. யாரையும் என் ரூமுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி இருக்கனா இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்து என்ன தொல்லை பண்றீங்க? இல்லம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்களே ப்ளீஸ்மா. வேண்டாம்.
ஆண்டாள், இப்படி இருந்தா எப்படிமா? அட்லீஸ்ட் இந்த ஆப்பிளையாவது சாப்பிடு. எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருந்தா உடம்பு என்ன ஆகுறது? என்ன வேணாலும் ஆயிட்டு போகட்டும். இந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து என்ன கோவக்காரி ஆக்காதீங்க. போங்க வெளியில எல்லாருமே. போங்கன்னு சொல்றேன்ல. சரி 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 சரி, வாங்க வாங்க வாமா. பேசக்கூடாது. என்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. ஆனா அவ பேசிட்டா. நான் கொடுத்தது வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டா. யாரும் வராதீங்க. என்கிட்ட இந்த விஷயத்தை பேசுறதுக்கு ஒருத்தரும் வராதீங்க. அப்பா, அம்மா ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறாங்க? ம் ம் என்ன மாமா இது? ஏமா, நீ 25 வருஷமா பாக்குறத நான் 50 வருஷமா பாக்குறேன், அவ்வளவுதான். ஏய், நீ ஏதாவது வாயை திறந்து பேசி அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்காத. என்னங்க நீங்க? நீங்களும் பேச மாட்டீங்க, பேசுறவங்களையும் பேச விட மாட்டீங்க. எனக்கும் பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, பேச முடியாத சூழ்நிலையில இருக்க. என்னாச்சு? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? உன் பாட்டி காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம உட்காந்துருக்காப்பா. எதை கொண்டு போய் கொடுத்தாலும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவளுக்கு பிபி, சுகரு இதெல்லாம் டவுன் ஆயிட்டா ஆபத்தாயிடுப்பா. நீ போய் அவளை சமாதானப்படுத்து. பாக்குறேன். என்னாச்சு பாட்டி? நீங்க ஏன் எதுவுமே சாப்பிடாம கோவமா இருக்கீங்க? சரி சரி, வா. என்னாச்சு பாட்டி? யார் என்ன சொன்னாங்க? என்னை எதுவும் கேட்காதப்பா. இப்படி சொன்னா எப்படி பாட்டி? நீங்க கோவத்துல இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருந்தா என்னால எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? சொல்லுங்க, யார் என்ன சொன்னாங்க? நான் என்னப்பா செய்வேன்? கவலை, என்னால தாங்க முடியாத கவலை. உங்களுக்கு கவலையா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கவலையா? உங்களை இந்த அளவுக்கு கவலைப்பட வச்சது யாரு பாட்டி? யாருன்னு சொல்லுங்க. நம்ம வீட்டு தேவதை தென்றலோட கால்ல அடிபட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதும் எனக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆண்டாளோட பேத்திக்கு கவர்மெண்ட் டாக்டர் எதுக்கு? ஒரு நல்ல பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்திருக்கணும். நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவ காலுக்கு ஏதாவது ஆயிட்டா காலமெல்லாம் நடக்க முடியாம போயிடும். ஆமா, ரொம்ப அக்கறதா.
4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஆண்டாள் பேத்தி நடக்க முடியாம போயிட்டான்னு கேலி பண்ண மாட்டாங்க? ஆகாஷ், நீ அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி அவளோட நடந்து வர்ற அழக நான் பார்க்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்குப்பா. என்ன சொன்னா என் புள்ள மயங்குவான்னு தெரிஞ்சு வச்சுட்டு தானே பேசுறீங்க? பாட்டி ப்ளீஸ், நீங்க எமோஷனல் ஆகாதீங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆகாஷ். நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா என் மனசு இந்த மாதிரி கஷ்டப்படாது. நடக்க முடியாதவங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். பாக்குறவங்க எல்லாரும் அவங்கள எப்படி நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். என் பேத்திக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. உயிரோடவே இருக்க மாட்டேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ பண்ற டிராமாவை பார்த்தா தென்றல ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல இருக்கே. நீங்க கவலைப்படாதீங்க. தென்றலோட ட்ரீட்மெண்ட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் பாட்டி, நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, இல்ல ஜூஸாவது குடிங்க பாட்டி. இல்லப்பா, அவளோட காலை நான் கண்டிப்பா பார்க்கணும். ஏன் எதிரில அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணி கூட குடிப்பேன். எமோஷனலா இப்படி பேசி பேசியே என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. அம்மா, அது எப்படிமா உங்க கண்ணு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க? நான் ஆண்டாள்டா. நான் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். பாட்டி, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நான் பார்க்கணும் ஆகாஷ். ஆகாஷ், ஒரு நிமிஷம்பா. யாருக்கு ஃபோன் பண்ற? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தென்றல், இப்ப நீ வரியா இல்லையா? இந்த நடு ராத்திரியில எப்படி வர்றது? எந்த நேரமா இருந்தா என்ன? நான் உன்னை ஊர் சுத்துறதுக்காக கூப்பிடலையே. நாளைக்கு நீ வந்து குடும்பம் நடத்த போற வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன். கட்டிக்க போற புருஷன் கூட வர்றதுக்கு என்ன பயம்? அதுவும் என் பாட்டிக்காக. எங்க மாப்பிள்ள நின்னுட்டே இருக்காரு, அவரை உட்கார சொல்லுங்களேன். நீ வேற நேரம் காலம் புரியாம வளராத. அவரே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தவிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் தென்றல், உன்னை பார்க்காத வரைக்கும் பாட்டி சாப்பிட மாட்டாங்க. வா தென்றல். இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பாரு, நீ வராம நான் வீட்டுக்கு போற ஐடியா இல்ல. அம்மா, ஐயா சொல்றத கேளுங்கம்மா. ஆண்டாள் அம்மாவோட நிலைமைய பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குமா. ஒரு முறை நீங்க வந்து பார்த்துட்டு திரும்பி வந்துருங்கம்மா.
ஏற்கனவே அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, ஏதாச்சும் ஆயிட போதுமா? கொஞ்சம் வந்து பாத்துட்டு போங்கம்மா. அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கஷ்டமாயிடுமா. கால வேணா ஐயோ, தென்றல், நீ இப்ப வரியா இல்லையா? வாடுறல வா. ஐயோ, விடுங்க. விடுங்க. வா தென்றல். வா. ஐயோ, பாத்து விடுங்க. அக்கா, பாத்து. மாப்ள, கொஞ்சம். விடுங்க. தென்றல். மாப்ள, கொஞ்சம் பொறுமையா. இது என் குடும்ப விஷயம், நீங்க பேசாதீங்க. பாட்டி, பாட்டி, தென்றல் வந்துட்டா பாட்டி? வந்துட்டாளா? வாமா, வா வா, உட்கார் உட்காரு. உட்காரு உட்காரு. எங்கம்மா உனக்கு அடிபட்டிருக்கு? முதல்ல அதை காட்டு. இவ்ளோ பெரிய கட்டால இருக்கு. காயம் பெருசா இருக்குமேமா. கடவுளே, அடி ரொம்ப பெருசா பட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, லேசா உள்காயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வலிக்குது. உள்காயமா? அது அடியை விட ரொம்ப மோசமானதாச்சே. வெளிக்காயமா இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சு சரிப்படுத்தலாம். ஆனா உள்காயம் ரொம்ப மோசமானதுமா. உள்ள இருந்தே வேலை செய்யும். சில சமயம் காலையே எடுக்க வேண்டியது கூட வரலாம். அதுக்குதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு காரை அனுப்பி வச்சேன். ஆனா நீ என் சொல் பேச்சு கேட்காம வீட்டுக்கு போயிட்ட. தென்றல், உன்னை நான் பேத்தியா நினைச்சதுல இருந்தே உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியல. இந்த அடி எனக்கு பட்டிருந்தா கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உனக்கானதை என்னால தாங்கிக்க முடியல தென்றல். இப்ப உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்ல. சாரி பாட்டி, நான் உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டேன். அந்த காலை கொஞ்சம் பெட் மேல வைமா. வைமா. பெரியவங்க முன்னால காலை எப்படி வைக்கிறதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வைமா. உன்னை விட எனக்கு என்னோட மரியாதை முக்கியம் இல்ல. கால்ல பட்ட அடி நான் பார்க்காத வரைக்கும் என்னோட மனசு சமாதானமாகாது. எடுத்து வையுமா. பாட்டி,
கால்ல தான் கட்டு போட்டிருக்கு. அதுல நீங்க என்ன பார்க்க போறீங்க? அதை விடுங்க. நீங்க முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் அவளை கூட்டிட்டே வந்தேன்.